ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யோகி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெப் பேனர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து Ctrl+N கொடுத்து ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அந்த நியூ லேயருக்கான வித் வந்து 1000, ஹைட் வந்து 350, ரீசொல்யூஷன் வந்து 300ன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்ச உடனே ஓகே கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் லேயரில் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஒயிட் லேயர் வந்து ஃபார்ம் ஆன உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு சாலிட் கலர் வந்து ஆட் பண்ணலாம். அது எப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து போங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு சாலிட் கலர் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சாலிட் கலரில் ஹேஷ்டேக் வந்து டைப் பண்ணிக்கோங்க. 002456ன்னு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டைப் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒயிட்டாக இருக்கிறது ப்ளூவாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஆன உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பிஎன்ஜியை வந்து ஆட் பண்ண போகிறோம். Ctrl+O கொடுத்து ஒன்ஸ் வந்து இந்த பிஎன்ஜி வந்து இம்போர்ட் ஆன உடனே எப்பயும் போல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே Ctrl+T கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா, டிக் கொடுத்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து லேயரில் வந்து செட் ஆயிரும் இந்த இமேஜ். இந்த மாதிரி லேயரில் வந்து செட் ஆனோடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பென் டூல் வந்து சூஸ் பண்ண போகிறோம். பென் டூலுக்கான ஷார்ட்கட் வந்து P அண்ட் பென் டூல் வந்து சூஸ் பண்ணிட்டு, இதில் வந்து நீங்கள் ஷேப்புன்னு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஷேப்புன்னு கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நியூ லேயரை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த நியூ லேயர் வந்து கிரியேட் ஆனோடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு, அப்புறம் இந்த எண்டில் வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு, அப்படியே வந்து இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா, கர்வ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆனோடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாயிண்ட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு Ctrl+Enter வந்து கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆனோடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிரஷ் டூல் வந்து எடுத்துக்கலாம். பிரஷ் டூலுக்கு வந்து ஷார்ட்கட் B அண்ட் பிரஷ் டூல் எடுத்த உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஷேப் பண்ண ராஸ்ட்ரைஸ் லேயராக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ராஸ்ட்ரைஸ் லேயர்னு வந்து கொடுத்துருங்க. ராஸ்ட்ரைஸ் லேயர்னு கொடுத்தோடனே ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து அப்படியே லைட்டாக இப்படி வந்து கொடுக்க போகிறேன். ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்த உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து Ctrl+D கொடுத்தீங்கன்னா இந்த லேயர் வந்து போயிடும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்க போகிறோம். ஸோ வந்து Ctrl+J கொடுத்து இதை ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கலாம். இப்போ வந்து மூவிங் டூல் யூஸ் பண்ணி இதை டூப்ளிகேட் காப்பியை வந்து இப்படி நான் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த டூப்ளிகேட் காப்பியை இன்னொரு டூப்ளிகேட் காப்பியை கிரியேட் பண்ணலாம். Ctrl+J கொடுத்து இன்னொரு டூப்ளிகேட் காப்பியை கிரியேட் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்து இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கிரியேட் பண்ண எல்லா லேயர்ஸுமே ஒரு குரூப்பாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஷேப் 1 காப்பி அண்ட் ஷேப் 1 காப்பி 2 இது எல்லாமே Ctrl+G கொடுத்து ஒரு குரூப்பாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த குரூப் வந்து கிரியேட் பண்ண உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பிளெண்ட் மோடில் சாஃப்ட் லைட்டுன்னு வந்து கொடுத்துருங்க. இந்த சாஃப்ட் லைட் கொடுத்த உடனே இப்போ வந்து இந்த லேயர்ஸ் எல்லாமே இந்த பிஎன்ஜிக்கு மேலே இருக்குது. ஸோ வந்து இந்த லேயர்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் செட் பண்ணலாம். இந்த குரூப்பை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வந்து விட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்டில் வந்து செட் ஆயிரும். மறுபடியும் பென் டூல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பென் டூலுக்கு வந்து ஷார்ட்கட் P அண்ட் ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நியூ லேயர் கிரியேட் பண்ண உடனே இங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டு இப்படி வந்து ஒரு ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, Ctrl+Enter கொடுங்க. ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து பிரஷ் டூல் எடுத்துக்கோங்க. பிரஷ்ஷுக்கு ஷார்ட்கட் B அண்ட் இதை வந்து ராஸ்ட்ரைஸ் லேயர் வந்து கொடுங்க. ராஸ்ட்ரைஸ் லேயர் வந்து கொடுத்தோடனே மறுபடியும் அதே மாதிரி ஒயிட் கலர் லேயரை வந்து இப்போ வந்து இதில் ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி குடுத்துட்டீங்களா? இந்த மாதிரி குடுத்த உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கலாம். Ctrl+J குடுத்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்த உடனே மூவிங் டூல் செலக்ட் பண்ணி லைட்டா வந்து இத மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மூவ் பண்ண உடனே Ctrl+T குடுத்து இப்படி வந்து இன்கிரீஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் இத 2 லேயருமே ஒரு குரூப்பா பண்ணிக்கலாம். Ctrl+G குடுத்து ஒரு குரூப் லேயரா பண்ணிட்டேன். இதோட பிளெண்ட் மோட நான் வந்து சாஃப்ட் லைட்ன்னு குடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா லேயர்ஸுமே நான் ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட் நான் வந்து டெக்ஸ்ட் PNG வந்து ஆட் பண்றேன். Ctrl+O குடுத்து இந்த PNGய டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ரெக்டாங்குலர் லேயர் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 3D டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மேக் பண்ணணும்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்கமிங் வீடியோல 3D டெக்ஸ்ட் எப்படின்னு மேக் பண்றது ஒரு வீடியோவா வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ரெக்டாங்குலர் லேயர் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெக்டாங்குலர் டூல் வந்து போங்க. இந்த ரெக்டாங்குலர் டூல் போன உடனே இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணி அப்படியே வந்து இப்படி டிராக் பண்ணீங்கன்னா, ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஷேப் வந்து ஃபார்ம் ஆன உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபில்லுல போயிட்டு எல்லோ கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மூவிங் டூல் வந்து செலக்ட் பண்ணிட்டு, இப்போ வந்து ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ண உடனே பென் டூல் வந்து போய்க்கோங்க. பென் டூல் வந்து சூஸ் பண்ணிட்டு, கரெக்ட்டா 3 சைட்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி கிளிக் பண்ண உடனே மறுபடியும் ஃபில்லுக்கு போங்க. ஃபில்லுக்கு போயிட்டு ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ண உடனே இந்த நார்மல் பிளெண்ட் மோட்ல சாஃப்ட் லைட்ன்னு நான் வந்து குடுத்துக்கிறேன்.
இந்த மாரி சாஃப்ட் லைட்ன்னு குடுத்தோனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ வந்து அது எப்படின்னா, டி வந்து ஷார்ட்கட் அண்ட் டி வந்து பிரஸ் பண்ணோனே இங்க ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு கலர் வந்து பிளாக் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இத வந்து கண்ட்ரோல்+T குடுத்து ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டிக் குடுத்துக்கிறேன். டிக் குடுத்து கண்ட்ரோல்+T குடுத்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணி இப்படி ஒரு பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்படி வச்சோனே டிக் குடுத்துக்கிறேன். டிக் குடுத்துட்டு இப்ப என்ன பண்ண போறேன்னா, இதுல வந்து கண்ட்ரோல்+R குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்கேல்ஸ் வந்து வரும். அதாவது இது பேர் ரூலர்ஸ். இந்த மாரி ஃபார்ம் ஆனோனே நெக்ஸ்ட் வந்து இத வந்து டிராக் பண்ணி ஒரு பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாரி கொண்டு வந்தோனே நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, பென் டூல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பென் டூல் சூஸ் பண்ணிட்டு ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து இப்படி வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு ஷேப் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த மாரி ஷேப் வந்து கிரியேட் ஆனோனே, மறுபடியும் வந்து இந்த ரூலர வந்து பேக்லயே வச்சுருங்க. இந்த ஷேப்ப வந்து கண்ட்ரோல்+J குடுத்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கலாம். இப்போ வந்து டோட்டலாவே வரும். இந்த மாரி வந்தோனே மறுபடியும் வந்து இந்த ஷேப்ப வந்து இந்த ஷேப் 4 அண்ட் ஷேப் 4 காப்பிய வந்து ஒரு குரூப்பா வந்து பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல்+G குடுத்து. இந்த மாரி பண்ண உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத ஒரு டூப்ளிகேட் காப்பியா எடுத்துக்கலாம். இந்த குரூப்ப வந்து டூப்ளிகேட் காப்பியா எடுத்து, இத வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல வந்து எலிப்ஸ வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஸோ வந்து அது எப்படின்னா, இந்த ரெக்டாங்கில் டூல்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, எலிப்ஸ் டூல்ன்னு இருக்கும். இத வந்து பிரஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்து டிராக் பண்ணீங்கன்னா, ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாரி ஃபார்ம் ஆனோனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத வந்து ஒரு காப்பி எடுத்துக்கலாம். கண்ட்ரோல்+J குடுத்து ஒரு டூப்ளிகேட் காப்பியா எடுத்துட்டு, ஆங்கர் செலக்ஷன் டூல வந்து சூஸ் பண்ணி அண்ட் இத ஒரு மூவ் பண்ணி ஒரு பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்துக்கலாம். இதுக்கும் வந்து பிளெண்ட் மோட்ல சாஃப்ட் லைட் வந்து குடுத்துக்கிறேன். இந்த 2த்துக்குமே. ஒன்ஸ் வந்து சாஃப்ட் லைட் வந்து குடுத்த உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ட்ரையாங்கிள் ஷேப் வந்து லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது எப்படின்னா, பென் டூல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பென் டூல் சூஸ் பண்ணிட்டு ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணி, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பா வந்து அண்ட் இத வந்து கிரியேட் பண்ண உடனே ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கோங்க. இத வந்து டூப்ளிகேட் காப்பி எடுத்த உடனே, இத வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாரி ஷேப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட் நான் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போறேன். அது வந்து எப்படின்னா, T வந்து பிரஸ் பண்ணிட்டு, கலர் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இப்போ வந்து நான் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி டெக்ஸ்ட்லாம் வந்து ஆட் பண்ண உடனே, நாம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து லைட்டா கலர்ஃபுல்லா ஆட் பண்றதுக்கு, கலர் பேப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அந்த கலர் பேப்பர்ஸோட பிஎன்ஜிய வந்து நான் இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து கலர் பேப்பரோட பிஎன்ஜி வந்து இம்போர்ட் ஆன உடனே, டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கிராஸ் குடுத்துக்கிறேன். கிராஸ் குடுத்துட்டு, இத வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து செட்டில் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்+T குடுத்து. இந்த மாரி கலர் பேப்பர்ஸ் வந்து ஆட் பண்ண உடனே, இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்கள வந்து நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் யோகேஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.